தலைப்பு வந்து குர்ஆன் மட்டும் போதுமாங்கிறது தானே. மட்டும் போதுங்கிறதுக்கு இங்க எங்க இருக்குது? குர்ஆன் மட்டும் போதுங்கிறது இங்க எங்க இருக்குது? காட்டுங்க, எடுத்து காட்டுங்க. விமானங்கள் எல்லாம் இருக்கு, அல்லாஹ் இறக்கி வைத்தது தான் இருக்குதே தவிர அந்த குர்ஆன் மட்டும்ங்கிற வார்த்தை இந்த இடத்தில் எங்கேயுமே இல்ல. திருச்சி சொல்றாங்க, ஆயத்துக்கும் அதுக்கும் சம்மதமே கிடையாது. இது ஒண்ணு விளங்கிக்கணும். அடுத்து வந்து குர்ஆன் என்பது ஒரு கையேடுன்னாங்க. அவர் பேசும்போது சொன்னாரு, குர்ஆன் என்பது கைடுன்னாரு. அது ஒரு கைடு தான். கைடுனா என்னதுங்க? கைடு அப்படின்னு சொன்னா எல்லா விஷயங்களும் அதுல இருக்காது. மனிதனுக்கு தேவையான எல்லா விஷயமும் அதுல இருக்காதுன்னு அதுக்கு அர்த்தம். கைடுங்கிறதுக்கு அது அர்த்தம். 2 விஷயம் இருக்கும், 4 விஷயம் விடுபட்டு இருக்கும், அதுதான் அர்த்தம். அவங்களே ஒத்துக்கொள்றாங்க குர்ஆன் என்பது கைடு என்று. அவங்க இன்னும் பேசினாங்க என்று சொன்னால், குர்ஆன் தான் கைடு என்று சொன்னால் பாதி விஷயம் குர்ஆனுக்கு வெளியில இருக்குன்னு அதுக்கு அர்த்தம். மெட்ராஸ் சிட்டியை பத்தி ஒரு கைடு புக்குண்டாராம். மெட்ராஸ் பத்தி எல்லாம் இருக்குமா அதுல? எல்லாம் இருக்குமா அதுல? நிச்சயமா இருக்கவே இருக்காது. 2 விஷயம் இருக்கும், 4 விஷயம் விடுபட்டு இருக்கும். 4 விஷயம் இருக்கும், 1000 விஷயம் விடுபட்டு இருக்கும். விடுபட்டதை போய் நான் எங்க போய் தேடுவேன்? அவன் கைடு என்று அவங்க சொன்னதுல இருந்து, ஆமா, அந்த அதுல இருந்து அதுல நம்மளுக்கு என்ன வழங்குதுன்னு கேட்டா பாதி விஷயம் குர்ஆனுக்கு வெளியே தான் இருக்குதுங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதுல இன்னும் தெளிவா சொல்றோம். அவங்க வச்ச அந்த வாதத்துல வந்து அடிப்படையா வந்து என்ன சொல்றாங்கன்னா, குர்ஆன் மட்டும் போதுங்கிறதுக்கு எல்லாம் திரும்ப திரும்ப சொன்னது குர்ஆன் முஃபஸ்ஸலா இருக்குதா இல்லையா, குர்ஆன் ரொம்ப தெளிவா இருக்குதா இல்லையா, இதைத்தான் எடுத்து. குர்ஆன் தெளிவா இல்லையாங்கிறதெல்லாம் வாதம். தலைப்புக்கு மாறி போயிட்டாங்க. குர்ஆன் தெளிவா இல்லையாங்கிறத பத்தியா பேசிட்டு இருக்கிறோம். குர்ஆன் தெளிவானது, குர்ஆன் விளங்கக்கூடியது, குர்ஆன் எல்லா மக்களுக்கும் விளங்கும். அதல்ல எங்களுடைய வாதம். இது அதல்ல எங்களுடைய தலைப்பும் அது அல்ல. குர்ஆன் மட்டும் போதுமா, தெளிவாக இருக்கக்கூடிய அந்த குர்ஆன் மட்டும் போதுமா என்பதுதான் எங்க வாதமே தவிர தலைப்புக்கு மாறி தான் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து பேசும்போது தோல்வியை ஒத்துக்கொண்டே நேரடியா சொன்னாங்க, குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆனே மார்க்கம், அதை தவிர வேற மார்க்கம் இல்லை, குர்ஆனிலே அனைத்து விஷயங்களும் இருக்கின்றன அப்படின்னு முதல்ல சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசியா பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க நினைக்கிறாங்க குர்ஆன்ல இவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கணும்னு அவங்க எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டாங்க. அவங்களே என்ன சொன்னாங்க, குர்ஆன்ல நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்காது. கொள்கை, தொழுகை, நோன்பு இப்படி எல்லாம் சொல்லி இருக்கும் நீங்க எதிர்பார்க்கறீங்க, அப்படிலாம் சொல்லி இருக்காதுன்னு அவங்க வார்த்தையை சொன்னாங்க. அவங்களே குர்ஆனில் எல்லாம் சொல்லப்படவில்லை என்று சொன்னாங்க. அவங்க தோல்வி நேரடியாகவே ஒத்துக்கொண்டாங்க. ஒத்துக்கொண்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரெண்டாவது நம்ம கேட்ட கேள்வி, போர் செய்ய தடுக்கப்பட்ட 4 மாதங்கள் எவைண்டு. அவங்க ஹஜ்ஜை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்க ஹஜ்ஜை பத்தியே கேட்கல. ஹஜ் எந்த மாசம் செய்யணும் அப்படின்னு நாங்க கேட்கல. நாங்க கேட்டது போர் செய்வதற்கு தடுக்கப்பட்ட அந்த புனிதமிக்க 4 மாதங்கள் எவைண்டு. அதுக்கு அவங்க ஹஜ்ஜை பத்தி பேசினாங்க. அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க, ஹஜ்ஜை வந்து பிறை வந்து காட்ட வேண்டும், ஹஜ் மாசம் எதுங்கிறத கண்டுபிடிக்க பிறை உதவுனாங்க. இது பிறை வந்து ஹஜ் மாசத்தை மட்டும் கண்டுபிடிக்க உதவாது, எல்லா மாசத்தையும் கண்டுபிடிக்கிறது பிறை உதவும். இது என்ன ஹஜ் மாசத்துல கண்டுபிடிக்கிறது பிறை உதவுன்னு சொல்லிட்டு புதுசா என்னமோ தத்துவம்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததா அந்த இதுல இந்த 4 மாதங்கள் என்ன அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த குர்ஆனுடைய வசனத்திலே ரொம்ப தெளிவா இருக்குன்னு ஒரு இதை சொன்னாங்க. ஸாலிக தீனுல் கையும், இது தெளிவான ஒரு மார்க்கம் அப்படின்னு ஒரு வாசகம் சொன்னாங்க. அந்த தெளிவான மார்க்கம், உறுதியான மார்க்கம்ங்கிறதுல என்ன இருக்கு? 4 மாதம் இருக்கா? ரொம்ப தெளிவாகவே அந்த வசனத்திலே சொல்லி இருக்கான்னு அந்த வாசகத்தை சொல்லுகிறார்களே தவிர அந்த 4 மாசம் என்ன என்பதை என்ன செய்யல, சொல்லவே இல்லை. அடுத்ததா அதுக்கு ஆரம்பத்திலேயே முதல்லயே சொன்னாங்க, நாங்க வந்து குர்ஆன் மட்டும் போதும், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்வதற்கு 12:111 வசனத்துல ஆரம்பத்தில் எழுத சொன்னார், தஃசீலக்குள்ள செய்யும் சொன்னார். அனைத்து விஷயங்களும் இதில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு ஆதாரத்தை முன் வச்சுதான் குர்ஆன் மட்டும் போதும் என்று சொன்னவங்க இந்த 4 மாதங்கள் என்னங்கிறதை எடுத்துக்காட்ட வேண்டியதானே. ஆரம்பத்தில் சொல்லும் போதே குர்ஆன் மட்டும்தான் போதும், அதுக்கு என்ன ஆதாரம்? சூரத்துல் யூசுஃப்ல ரொம்ப தெளிவா அல்லாஹ் வரலாறை சொல்லிட்டு அவங்களுடைய வரலாறுகள்ல படிப்பினை இருக்குன்னு சொல்லிட்டு அனைத்தையும் இது தெளிவாக்கப்பட்டிருக்குன்னா அந்த 4 மாசம் தெளிவா எங்க சொல்லப்பட்டிருக்கு? குர்ஆன்ல இருந்து காட்டுங்க. அதுக்கடுத்து இன்னொரு சொன்னா மில்லத்து இப்ராஹிம்ல இருக்குன்னு அடுத்தாப்புல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு வருது அடுத்த பிரச்சனை வருமோ அதுல வந்து நல்ல சரியான வாதம் இருக்குது. அது சொல்லணும். அப்போ மில்லத்து இப்ராஹிம் சொல்லிட்டு அடுத்தாப்புல அடுத்த டிராபிக் போறாங்க. குர்ஆனில் தான் அனைத்தும் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கவங்க நீங்க கவனமா பார்த்துட்டே இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் விளக்கங்கள் அந்த குர்ஆனில் இருந்து தான் எடுத்து காட்டணும், வேற எங்கேயும் போக கூடாது. இதான் தலைப்பு. வேற குர்ஆனை விட்டு விட்டு அவர் சொன்னார் இவர் சொன்னார் அங்க இருக்கிறது.
மீண்டும் நம்ம தலைப்பை விட்டு விலகி போறோங்கிறது தான் 10 நிமிஷமா சொன்னாங்க. மறுபடியும் சொல்றோம், தலைப்புக்கு எந்த விதத்திலையும் நாங்க மாறு செய்யல. மீண்டும் மீண்டும் சொல்றோம், குர்ஆன் மட்டுமே மார்க்கமாகும், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்பது எங்கள் நிலை. இந்த நிலைப்பாட்டை நாங்கள் நிரூபிக்க வேண்டியது எங்கள் கடமை என்ற அடிப்படையில், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை என்கிற விஷயத்தை நம்ம பேசும் பொழுது தலைப்பு விட்டு போறீங்கன்னு பதறதை பார்த்தா அவங்களுக்கு அவங்க அது இதனை எதை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்களோ அதுலயே அவங்களுக்கு ஒரு எல்லாம் உள்ள வந்தாச்சா? உள்ள வர்றவங்க உள்ள யாரும் வர்றதால வர சொல்லுங்க. பாரு உள்ள வர்றவங்க வர சொல்லுங்க. வாலண்டியர்ஸ் பரவாயில்ல, வேற யாரும் பரவாயில்ல. ஹலோ அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஐயா இல்லையாப்பா? அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். கடந்த 10 நிமிஷம் பேசும்போதும் சகோதரர்கள் பெரும்பகுதி நேரம் நாங்க தலைப்பு மீறிட்டோம்ங்கிற குற்றச்சாட்டை தான் வச்சாங்க. நாங்க மீண்டும் தெளிவாக மறுக்கிறோம். குர்ஆன் மட்டுமே மார்க்க ஆதாரம், அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லை என்பது எங்கள் நிலை. இந்த நிலைப்பாட்டை நிரூபிக்க வேண்டிய கடமை அடிப்படை விதிகளில் எங்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் அதனை தவிர மார்க்க ஆதாரம் என்று கருதப்படுபவை எதுவும் சரியல்ல என்ற அடிப்படையில் எங்கள் வாதங்களையும் அதற்கான கேள்விகளையும் வைக்கிறோம். அதற்கு பதில் கூறப்படவில்லை இதுவரை, அது கண்டுகொள்ளப்படவில்லை. அது வேறு தலைப்பு என்று கூறப்படுகிறது. குர்ஆன் மட்டும் போதுமா என்றுதான் தலைப்பு. அது சம்பந்தமான அனைத்து விஷயங்களும் அதில் பேசப்படுவதற்கு என்ன தயக்கம் என்று எனக்கு தெரியவில்லை. தவிர குர்ஆன் கைடுன்னு சொன்னதுலேயே நாங்கள் தவறு ஒத்துக்கொண்டோம்னு சொல்றாங்க. அல்லாஹ் தான் சொல்றாரு குர்ஆன் ஹுதன் லின்னாஸ், மனிதர்களுக்கு இது ஒரு வழிகாட்டின்னு சொல்றாரு. வழிகாட்டினா மெட்ராஸ் மேப்னா சொன்னாரு. மெட்ராஸ்ல உள்ள எல்லா இடமும் இருக்காது. மெட்ராஸ் மேப்ண்டா அதுல என்ன எங்கெங்க போகணுமோ அதுக்குண்டான அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் அந்த கைட்ல இருக்குங்கிற மாதிரி அல்லாஹ்வின் கைட்ல எல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான, வாழ்வியலுக்கு தேவையான, கொள்கைக்கு தேவையான, வணக்க வழிபாட்டுக்கு தேவையான அனைத்தும் எல்லாம் குர்ஆன்ல கூறியிருக்காங்கிறதுக்கு போதுமான ஆதாரங்கள் கூறியிருக்கோம். குர்ஆன் மட்டுமே போதும் என்று குர்ஆன்ல எங்க இருக்குன்னு கேட்டாரு. ஒரு சில ஆதாரங்களை தான் இதுவரை தந்திருக்கின்றோம். போதாது என்று இருக்கிறதா சொல்றாரு. போதாது, குர்ஆன் மட்டும் போதாது என்று குர்ஆன்ல எங்க இருக்கு நீங்க காட்டணும். தவிர அவங்க கேட்ட கேள்வி இது வரைக்கும் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நம்ம கேட்ட 3 கேள்விகளையும் கண்டுகொள்ளாம அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, புனித மாதங்கள் 4 என்று அல்லாஹ் சொல்றாரு, அது என்ன அப்படிங்கிறது தான். ஒரு குர்ஆன்ல ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளணும்னா அது சம்பந்தமான அனைத்து வசனங்களையும் பல்வேறு இடங்களில் அமைத்திருக்கிறார் அல்லாஹ். அவை அனைத்தையும் படித்து அதன் அடிப்படையில் ஒரு தெளிவான முடிவுக்கு நாம் வர முடியும் என்பதுதான் குர்ஆனுடைய மாணவர்கள் அறிந்திருக்கிற விஷயம். ஏன்னா குர்ஆன் முழுமையும் மார்க்க ஆதாரங்கிறதுனால அல்லாஹ் பல இடங்கள்ல பல விஷயங்களை சொல்றாரு. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு கைட் புக்கு, அதாவது ஹஜ்ஜினா இப்படிதான், ஹஜ்ஜினுடைய சடங்குகள் இப்படி 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 நல்லா பேசல. அது நம்ம அல்லாஹ் ஒரு தனித்தன்மை வாய்ந்த முறையில மனிதர்களோட தன்னுடைய படைப்புகளோட பேசுறாரு. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறது. குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தாக்கிலூன், அரபியிலான குர்ஆன் நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நல்லா சொல்றாரு. அந்த அடிப்படையில புனித மாதங்கள்ங்கிறது ஹஜ்ஜினுடைய மாதங்கள் தான். போர் தடுக்கப்பட்ட மாதங்களும் அவைதான். ஹஜ் காலம் துல்ஹஜ்ல ஸ்டார்ட் ஆகுது. துல்ஹஜ்ஜை தொடர்ந்து முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவல், ரபியுல் ஆகிர் ஆகிய 4 மாதங்களும் புனித மாதங்கள்ங்கிறது தான் எங்களுடைய தெளிவான பதில். குர்ஆன்ல இருந்து நாங்க இதை பெறுறோங்கிறத நீங்க வசனங்களை எடுத்து நாங்க சொல்லக்கூடிய வசனங்களை பாருங்க. எல்லா விஷயங்களும் 2வது அத்தியாயத்தின் 194வது வசனம், 217வது வசனம், 5வது அத்தியாயத்தின் 2வது வசனம், 97வது வசனம், 9வது அத்தியாயத்தின் 5வது வசனம், 36, 37 ஆகிய வசனங்கள் தெல்ல தெளிவாக புனித மாதங்களை பற்றிய அனைத்து
கேள்விகளுக்கும் பதில் கூறுகிறது.